friends, welcome to my YouTube channel New Tamil Tech. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதார் நம்பரை எப்படி பேன் நம்பரோட இணைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய நிதித்துறை அமைச்சகத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா ஆதார் நம்பரோட பேன் நம்பரை இணைக்கிறதுக்கு இந்த மாதம் 31ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இணைக்காமல் விட்டுட்டிங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட் ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இதோட லிங்க் வந்து டைரக்ட் லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டைரெக்டாக கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதும் அதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வரும்போது குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். லிங்க் ஆதார் அப்படின்ற பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா பேன், ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார், மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். அதில் பேனுன்ற இடத்துல வந்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர்ன்ற இடத்துல உங்கள் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்ற இடத்துல உங்களை ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்ன்ற இடத்துல உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம்னா 2 டிக் பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் எதுக்குன்னா, அதாவது உங்கள் ஆதார் கார்டில் வந்து உங்களோட பர்த் இயர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு இருக்கும். அந்த பர்த் இயர் மட்டும் இருக்கிறவங்க அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இல்லை என்னோடய டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே இருக்குது அப்படின்றவங்க அந்த பாக்ஸை டிக் பண்ண வேணாம். எனக்கு வந்து டேட்டு, மந்த்து, இயர் எல்லாமே இருக்குது, அதனால் நான் அந்த பாக்ஸை டிக் பண்ணலை. அது கீழே இருக்கிற ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இது எல்லாருமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் டிக் வந்து வரும். நான் ஆல்ரெடி வந்து லிங்க் பண்ணாதனால எனக்கு வந்து யுவர் பேன் ஆல்ரெடி லிங்க் ஸோ கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணதுனால இப்படி வருது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஒரு க்ரீன் கலர் டிக் பண்ணி சப்மிட்னு சொல்லிட்டு வரும். இதோட ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த குயிக் லிங்க்ஸில் கீழே பார்த்திங்கன்னா 4வது ரோவில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் தான் பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இது ஓப்பன் ஆகிடும். அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்திங்கன்னா பேன், ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் பேன்ன்ற இடத்துல உங்கள் பேன் கார்டு நம்பரையும், ஆதார் நம்பர்ன்ற இடத்துல உங்கள் ஆதார் கார்டு நம்பரையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் லிங்க் ஸ்டேட்டஸ், ஆதார் பேன் லிங்க் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால யுவர் பேன் ஆல்ரெடி லிங்க் டு கிவன் ஆதார் அப்படின்னு வருது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் டிக் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.